லாங் சோலோ டிராவல் ஃபார் 17 hours முடிச்சுட்டு செந்தில் நான் மீட் பண்ணியிருக்கேன். எமிலி இன் பாரிஸ் மாதிரி அப்பா பிள்ளைங்க கடை நீஸ் ஃபீல் பண்ணுறேன். ஓ ஃபோன் எடுத்தோன்னே ஒருத்தர் பக்கத்தில் வந்து எப்போ எடுக்கலான்னு பார்ப்பான். அப்போ பயந்து எனக்கு கால் பண்ணுவேன்ல அப்போ பார்த்து என்னமோ ஃப்ரெண்ட்ஸில் போட்டிருக்காங்க, எனக்கு ஒன்றும் புரியல. இங்கே ஃப்ரெண்ட்ஸ்னாலே சீஸ் ரொம்ப ஃபேமஸ். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். ரொம்ப நாள் கழிச்சு நான் வந்து தனியாக vlog போடுறேன். ஸோ கூடி சீக்கிரத்தில் செந்தில் வந்து ஜாயின் பண்ணிப்பாரு. ஸோ இது ஒரு கேர்ள்ஸ் கண்டென்ட்னு சொல்ல முடியாது, ட்ராவலாக்னு சொல்ல முடியாது, ரெண்டும் மிக்ஸ் ஆன மாதிரி ஒரு vlog தான் இது. எதனால் இந்த vlog எடுக்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் லாஸ்ட் 2 days சிங்கப்பூரில் தனியாக சோலோ டேட் போயிட்டுருக்கேன். நான் இப்போ தனியாக நீஸ் போகிறேன். அது என்னடா நீஸ் எங்கே இருக்குது அப்படின்னு சில பேர் கேட்பீங்க. ஸோ நீஸ் வந்து ஃப்ரான்ஸில், சதர்ன் மோஸ்ட் ஃப்ரான்ஸில் இருக்க ஒரு பார்ட். அங்கே தான் வந்து நான் போகிறேன் இப்போ ஃப்ளைட் எடுத்து. ஸோ இதில் என்ன ஒரு பெரிய சிக்கல்னா, ஃப்ளைட் வந்து நைட் ஃப்ளைட் தான் கிடச்சிது. ஸோ சிங்கப்பூரில் பார்த்தீங்கன்னா 2:45 AM ஃப்ளைட், அதாவது நடுராத்திரி 2 மணிக்கு 2:40 ஃப்ளைட்டு. ஸோ நான் தனியாக பேக் பண்ணி இங்கேருந்து தனியாக சிங்கப்பூரில் போகிறேன். ஸோ இந்த வீடியோ மூலிமா சிங்கப்பூர் எவ்வளோ சேஃப்னு நீங்கள் பார்ப்பீங்க. ஏன்னா நான் தனியாக வந்து 12 o'clock, ஏன்னா இங்கேருந்து வீட்டிலேருந்து நான் 12 o'clock கிளம்புறேன் 2:45 ஃப்ளைட்டுங்கும் போது. ஸோ வீட்டிலேருந்து நான் தனியாக பேக் பண்ணி கேப் புக் பண்ணி 12 o'clock சிங்கப்பூர் ஏர்போர்ட் போய் அங்கேருந்து ஃப்ளைட் எடுத்து நான் தோஹா ஏர்போர்ட்டுக்கு போய் அங்கேருந்து எனக்கு ஒரு டிரான்சிட் இருக்குது. அந்த டிரான்சிட் எடுத்து நான் நீஸ் போகிறேன். ஸோ இதெல்லாம் வந்துட்டு ஓகே, ஃப்ளைட்டில் சேஃப் தான். பட் சிங்கப்பூரில் நான் வந்து 12 o'clock போகிறேன். எல்லாத்துக்குமே நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும், சிங்கப்பூர் ஆல்ரெடி ரொம்ப சேஃபான சிட்டி. ஸோ நேற்று கூட நான் வந்து சில ஷாப்பிங்லாம் பண்ண வேண்டியது இருந்தது. பண்ணிவிட்டு நான் வீட்டுக்கு வரும்போது 11:30 டைம் ஆச்சு, நைட் 11:30 ஆச்சு. இது வந்து நான் எங்கள் அம்மா கால் பண்ணி சொன்னேன், இந்த மாதிரி வரத்துக்கு லேட் ஆகிடுச்சு அப்படின்ட்டு. எங்கள் அம்மா என்னது 11:30 யாருமே இல்லாமல் தனியாக ஏன் அப்படி போகிறோம், ஐயோ என்ன ஆகுறது இப்படின்னு பயந்துட்டாங்க. ஸோ இங்கே சேஃப் தான் அப்படின்னு எங்கள் அம்மாவுக்கு சொன்னேன். அவங்க நம்பினாங்களே இல்லையான்னு தெரில. ஸோ இதை வந்து நேரடியாக நீங்கள் எல்லாம் சேர்ந்து பார்க்கும்போது உங்களுக்கும் வந்து சிங்கப்பூரில் இது ரொம்ப காமன் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும். ஸோ இது நைட் ஃப்ளைட் அப்படிங்கிறதுனால லாங் ஃப்ளைட், ஐ திங்க் கிட்டத்தட்ட ஒரு 17 hours ஜேர்னி வரும் நான் எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன். ஸோ அப்படிங்கிறனால நான் வந்து ரொம்ப கம்ஃபர்டபுளாக ட்ரெஸ் பண்ணிக்கணும் அப்படிங்கிறங்காட்டி ஜாராவில் வந்து இந்த டாப் போட்டிருக்கேன். அண்ட் இந்த பேண்ட் வந்து யூனிக்லோவில் போட்டிருக்கேன். எனக்கு வந்து இந்த யூனிக்லோ பேண்ட் ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்குது. அண்ட் இன்னைக்கு வந்து நான் கேரி பண்ண போகிற பேக் வந்து 2 தான். ஏன்னா வந்து செந்திலே நான் எல்லா செக்கினையும் எடுத்துகிட்டு போயிட்டார். அவர் பிஸ்னஸ் கிளாஸில் போகிறனால எவ்வளோ லக்கேஜ் வேணால் எடுத்துகிட்டு போகலாம். ஸோ அவர்கிட்ட நான் நிறையா கொடுத்து அனுப்பிட்டேன். ஸோ என்கிட்ட இப்போ இருக்கிறது ஒரு கேபின் பேக் அண்ட் ஒரு ஹேண்ட்பேக் மட்டும்தான். யூஸ்வலாக நான் குட்டி ஹேண்ட்பேக்ஸாக தான் வச்சுருப்பேன், எனக்கு அந்த மாதிரி இருந்தால் பிடிக்கும். பட் ஆனால் ட்ராவல் டைமில் கொஞ்சம் இந்த சைஸில் இருந்தால் அது பெட்டராக இருக்கும் அப்படின்னு நினச்சி இந்த பேக் வாங்கினேன். ஸோ இந்த பேக்குள்ளே நான் நிறைய போட்டு வச்சுட்டேன். இது வந்து சார்ல்ஸ் அண்ட் கீத்தில் ஒரு எல் சைஸ் பேக் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இந்த பேக் தான் வந்து இந்த ஹோல் ட்ரிப்புக்குமே நான் வந்து யூஸ் பண்ண போகிறேன். அண்ட் ஒரு சின்ன கேட் ஸ்பேட் பேக், அது வந்து க்யூட்டாக இருக்கே, அழகாக இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு வாங்கின பேக். ஸோ அதுவும் வந்து ட்ரெஸ்க்கு ஏற்ற மாதிரி போட்டுக்கலாம் அப்படின்னு இந்த 2 பேக் தான் யூஸ் பண்ண போகிறேன். இந்த பேக்கில் பார்த்தீங்கன்னா எல்லாமே நம்ம ஃபிட் இன் பண்ணிக்கலாம். ஷேட்ஸு, பாஸ்போர்ட், லிப் பாம், வாலெட், சன்ஸ்க்ரீன், மாய்ஸ்சரைசர், லிப் பாம், சானிடைசர், பென்னு, இந்த மாதிரி நிறைய விஷயத்த வந்து நம்ம உள்ளே போட்டு வச்சுக்கலாம். உள்ளே போட்டு வச்சுட்டு எது எங்கே இருக்குது அப்படின்னு நம்ம கவலைப்படாமல் இருக்கலாம். ஏன்னா அவ்வளோ ஸ்பேஸ் இருக்குது இந்த பேக்கில். ஸோ ரொம்ப கம்ஃபர்டபுளாக எல்லாமே நம்ம கையில் இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக இந்த மாதிரி ஒரு பேக் சூஸ் பண்ணி வாங்கினேன். இதுக்காகவே வாங்கினேன் ஆக்சுவலி. ஏன்னா நான் இந்த மாதிரிலாம் ரொம்ப கடமை உணர்ச்சியோடு எல்லாத்தையுமே எடுத்தாலாம் வச்சுக்க மாட்டேன். எல்லாமே வந்து செந்தில் பார்த்துப்பாரு அப்படின்னு சொல்லிட்டு அந்த ரீல்ஸ்லாம் பார்ப்போம்ல, மூளை கழட்டி வச்சுட்டு சுற்றுவோம்ல, அந்த மாதிரி தான் சுற்றிட்டு இருப்பேன். பட் ஆனால் இந்த தடவை நம்ம தனியாக போகிறோம். ஸோ எல்லாமே வந்து ப்ராப்பராக நம்ம இருக்கணும், கொஞ்சம் ரெஸ்பான்சிபிளாக இருக்கணும் அப்படிங்கிற ஒரு காரணத்தினால வந்து எல்லாத்தையுமே பார்த்து எடுத்து வச்சிருக்கேன். அண்ட் ஆல் செட் டு கோ. இப்போ டைம் பார்த்தீங்கன்னா இங்கே 9 o'clock ஆகுது. நான் ரெடி ஆகிட்டேன். சரி எதுக்கும் நம்ம ரெடி ஆகிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ 12 o'clock நான் ஷார்ப்பாக வந்து வீட்டிலேருந்து கேப் புக் பண்ணி கிளம்புவேன். ஸோ ஃபைனலி ரொம்ப எக்ஸைட்டடாக இருக்கேன். ஒரு லாங் சோலோ ட்ராவல் ஃபார் 17 hours முடிச்சுட்டு செந்தில் நான் மீட் பண்ணியிருக்கேன். இப்போ வீடியோ எடுத்துகிட்டு இருக்கிற செந்தில் தான். நான் ஏன் ட்ராவலில் வீடியோ எடுக்கணும்னா, தனியாக போகிறேன்ல, கொஞ்சம் வந்து அலர்ட்டாக இருக்கணும் அப்படிங்கிறதால தான் ட்ராவல் டைமில் வீடியோ. அலர்ட்டாக விளக்கமாத்தாது இது இப்படி பெரிய எமிலி இன் பாரிஸ். இவ்வளோ பேக்கே நான் என்னை தூக்க விட்டு அவள் ஜாலியாக அவள் தனியாக வரா. இதில் பில்டப் வர இல்லை நான் போது vlog எடுக்கலாம்னு பார்த்தா இவ்வளோ பேச்சு பேசுகிறேன். வேற என்ன பேசி வச்சிருக்கேன் வீட்டில். உண்மையுமே நான் அப்படி தாங்க ஃபீல் பண்ணுறேன். இந்த எமிலி இன் பாரிஸில் அந்த வைப்பை நான் இங்கே ஃபீல் பண்ணுறேன். ஏன்னா நான் பாரிஸ் நான் போயிருக்கேன். பட் அங்கே வந்து ரொம்ப எல்லாமே எக்ஸ்பென்சிவாக இருக்குது. இங்கே வந்து அப்படியே நல்லா பீச் இருக்குது மெயினாக. அது எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. பாரிஸில் பீச் டெவலப்டு சிட்டி. ஆமாம். ஸோ அதனால் அதை விட சூப்பரான வைப் இங்கே இருக்கிறதுனால எனக்கு செம்மையாக இருக்குது. எமிலி இன் பாரிஸ் மாதிரி அப்பா பிள்ளைங்க கடை நீஸ் ஃபீல் பண்ணுறேன். ஓ பாருங்கள், அந்த சட்டெல்லாம் அது மாதிரி போட்டு வந்து
கெட்டப்பே மாறி. நீங்க இன்னொரு ஹைலைட் எடுத்து தெரியுமா, நான் இங்க தனியா தான் ஸ்டே பண்ண போறேன். நான் எங்கேயோ ஃபுல்லா சோலோ டேட் தான் பண்ண போறேன். அவர் தனியா ஹோட்டல்ல தங்கிப்பாரு. இங்க வந்து தனியா இந்த ஊரை சுத்தி ஜாலியா. எனக்கும் சம்ம ஹோட்டல் இருக்கு தெரியும்ல. நீ எதுக்கோ தனியா, அவர் பாவம் ஆஃபீஸ் ட்ரிப்புங்க, அவர் போய் வேலை பண்ண போறாரு. நம்ம இங்கே தனியாக ஏர்பிஎன்பி எடுத்து இங்கே ஸ்டே பண்ணிட்டு நல்லா ஜாலியாக ஊரை சுற்றி சாப்பிட்டு ஷாப் பண்ணிட்டு தினமும் புதுசாக ட்ரெஸ் போட்டு எமிலின் பாரிஸ் மாதிரி சுத்த போகிற தனியாக. அதனால தான் நான் வந்து சங்கவி நிறுத்திக்கிறோம், இதோட பூராத்தையும் நிறுத்திக்கிறோம். ஃபோன் எடுத்தோன்னே ஒருத்தர் பக்கத்தில் வந்து எப்போ எடுக்கலான்னு பார்ப்பான். அப்போ பயந்து எனக்கு கால் பண்ணுவல. அப்போ இல்லை அப்படிலாம் இருக்காது. பார்க்கறவா சரிவா. இப்போ எங்க தங்கல சொல்லு. இப்போ வந்து அது நீ எங்க கம்கிரா அங்க தங்கிப்ப. அப்ப என்ன மீதன வந்திருக்க. அது எப்படி சோலோ ட்ரிப் ஆகும்? அது எப்படி ஒரு சோலோ ட்ரிப்ல மத்தவங்க ஒன்னு பிளான் பண்ணுவாங்க? இல்ல அது பண்ணி கொடுத்துட்டானா நான் தனியா வெளிய போய்டுவேன். அது ஒண்ணும் பிரச்சனை இல்ல. சரி ஓகே. நேற்று கட் பண்ணது இன்னைக்கு தான் நான் திரும்ப வீடியோ ஸ்டார்ட் பண்ணுறேன். எதனால் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நேற்று வந்து ரூமில் செட்டில் ஆகிட்டு அவர் கிளம்ப வேண்டியது இருந்தது. ஸோ உடனே நாங்கள் வந்து இங்கே இருக்க நீஸில் இருக்க ஓல்ட் டவுன் போய் ஒரு இடத்துல லஞ்ச் சாப்பிட்டு, அண்ட் எனக்கு ஜெட்லாகாக இருந்தனால நான் வந்தோடனே தூங்கிட்டேன், ஏர்லியாக தூங்கிட்டேன். ஸோ இப்போ தான் நான் எழுந்து குளிச்சுட்டு சரி வெளியே போகலாம் அப்படின்னு கிளம்பியிருக்கேன். ஸோ இன்றைக்கி என்ன ஸ்பெஷல் அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா, ஸ்பெஷல்லாம் ஒன்றும் கிடையாது. செந்தில் ஆஸ் யூஷுவல் ஒர்க்கில் இருக்கார். அவருக்கு ஹி ஹாஸ் சம் மீட்டிங். ஸோ வந்து இன்றைக்கி நம்ம தான் தனியாக வெளியே போக போகிறோம். இன்றைக்கி நம்ம எங்கே போக போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஒரு மார்க்கெட் போக போகிறோம். கோசலையா மார்க்கெட் அப்படின்னு சொல்லுவாங்க இன்னீஸ். அது வந்து ஒரு நல்ல மார்க்கெட் பிளேஸ். ஃப்ரெஷ்ஷான ஃப்ரூட்ஸ், வெஜ்ஜீஸ், ஃப்ளவர்ஸ், சீ ஃபுட் அண்ட் சம் ஃபுட் கிடைக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஸோ அந்த மார்க்கெட்டுக்கு தான் போக போகிறோம். ஸோ அந்த மார்க்கெட் போயிட்டு ஏதாவது லைட்டாக சாப்பிட முடிஞ்சால் சாப்பிட்டு அப்படியே அந்த இடத்த சுற்றி பார்த்துட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா அது ஒரு ஃபேமஸ் மார்க்கெட் நீஸ். இது நீஸ் வந்தாங்கன்னா அது ஒன் ஆஃப் த டூரிஸ்ட் ஸ்பாட் அப்படின்னு சொல்லலாம். அங்கே வந்து நான் உங்களை கூப்பிட்டு போகிறதுக்கு முன்னாடி முதல்ல இந்த ரூமை வந்து நீங்கள் சுற்றி பார்க்கணும். சுற்றி பார்க்குறதுக்கு இதில் ஒன்றும் பெருசாக இல்லை. ஸோ இந்த நீஸில் வந்து நான் எங்கே தங்கியிருக்கேன் அப்படின்னா, ஓல்ட் டவுனில் ஒரு பிளேஸில் தங்கியிருக்கேன். இது வந்து கொஞ்சம் டூரிஸ்டி ஸ்பாட் அப்படிங்கிறனால ஒரு சின்ன ரூமே வந்து ஒரு கொஞ்சம் நல்ல ஒரு ரேட்டுக்கு நம்மளுக்கு விற்றுருக்காங்க. நல்ல ஒரு ரேட்னா அவங்களுக்கு நல்ல ரேட்டுக்கு, நம்மளுக்கு ஜாஸ்தி. ஸோ அந்த மாதிரி ஒரு ரேட்டுக்கு வந்து நம்மளுக்கு ரெண்டல் விட்டுருக்காங்க. இது வீடுன்னு சொல்லாமா ரூம்னு சொல்லாமான்னு எனக்கு தெரியல. நீங்களே பார்த்து அது என்னென்னு முடிவு பண்ணிக்கோங்க. ஸோ பிலோ $100 இது ஒரு 6,000 ரேஞ்சுக்கு வருதுன்னு நான் நினைக்கிறேன். அந்த ரேஞ்சுக்கு, ஏன்னா புக் பண்ண சேர்ந்ததில்ல, எனக்கு சரியாக தெரில. நான் கேட்டேன் எவ்வளோ புக் பண்ண அப்படின்னு. ஒரு $100 அப்படிங்கிற மாதிரி சொன்னார். பிலோ $100 ரேஞ்சில் அப்படின்னு சொன்னார். ஆக்சுவலி இதான் என்ட்ரன்ஸ் டோரு. இந்த டோர் வழியாக தான் நம்ம உள்ளே வந்தோம். ஸோ உள்ளே வந்தோம்னா இதுதான் ஹோட்டல். இதான் அந்த ஹோல் வீடு ரூமு என்ன வேணால் சொல்லிக்கலாம். ஸோ இது பார்த்தீங்கன்னா கிச்சன், குட்டி கிச்சன், பட் எஃபிஷியண்ட்டாக கொடுத்துருக்காங்க. சிங்க் இருக்குது, ஹாட் பிளேட் இருக்குது. ஹாட் பிளேட் எங்கடா இருக்குது அப்படின்னு கேட்காதீங்க, திங்ஸ் நான் மேலே வச்சுருக்கேன், தான் தெரில. அண்ட் இந்த பிளேஸில் வந்து அவங்க வாஷிங் மிஷினும் கொடுத்துருக்காங்க. அதான் வாஷிங் மிஷின், ஃப்ரிட்ஜு கொடுத்துருக்காங்க, அவன் கொடுத்துருக்காங்க. அண்ட் இது பார்த்தீங்கன்னா ஆக்சுவலி டைனிங் டேபிள் கான்செப்டில் நம்மளுக்கு கொடுத்துருந்தாங்க. ஸோ எல்லாத்தையுமே வச்சு பேக் வச்சாச்சு இந்த டைனிங் டேபிள் ஃபுல்லாக. அண்ட் பின்னாடி பார்த்தீங்கன்னா பெட் கம் சோஃபா. இதை வந்து பெட்டாக தான் போட்டிருந்தாங்க. பேசிக்லி இது சோஃபா தான், அதை விரித்து பெட்டாக்கியிருக்காங்க. அண்ட் இது பரவாயில்ல, கோர்ஸ் ஓகே அப்படின்னு சொல்லலாம். ஸோ வாஷ்ரூம் நீங்கள் பார்க்கணும்ல, இந்த வாஷ்ரூமில் வந்து நம்ம நின்னோம்னாலே இடம் போயிடும், அந்தளவு குட்டியான வாஷ்ரூம். ஸோ இதுதான், இது பாத் ஏரியா கொடுத்துருந்தாங்க. அண்ட் வாஷ் பேஷன். அண்ட் இருக்கிறதுலே கொஞ்சம் ஒழுங்காக கொடுத்ததுன்னு பார்த்தீங்கன்னா இந்த மிரர் தான். இந்த மிரர் இருக்கிறனால தான் நம்மளால் கொஞ்சம் கிளம்பவே முடிஞ்சிச்சு. ஒரே ஒரு மிரர் தான் இந்த வீட்டில் இருக்குது, அது இந்த பாத்ரூம் மிரர் மட்டும்தான். ஸோ நம்ம இப்போ அந்த மார்க்கெட் பிளேஸ் வந்துட்டோம். ஸோ அங்கே தான் இருக்கோம்னு நான் நினைக்கிறேன். இங்கே பார்த்தீங்கன்னா ஃப்ரெஷ்ஷான பிளான்ட்ஸ் இருக்குது. ஸ்டார்டிங்லேயே பிளான்ட்ஸ் ஃபுல்லாக செடி கலர், ஃப்ளவர்ஸ், ஃப்ரெஷ் ஃப்ளவர். இந்த பக்கம் ஃபுல்லாக ரெஸ்டாரண்ட்ஸ் பியூட்டிஃபுல்லாக இருக்கலாம். ஃப்ரெஷ் ஃப்ளவர்ஸ், பொக்கே, யாருக்காவது ப்ரெசென்ட் பண்ணணுமா. அண்ட் டைம் இங்கே பார்த்தீங்கன்னா இப்போது 12:30 ஆகுது. இன்னும் நான் சாப்பிடல. எனக்கு பிடிச்ச சோப்ஸ், டெஃபினட்டாக இங்கே வந்து சோப்பாவது வாங்கிட்டு போகணும் அப்படின்னு நினைக்கிறேன். எதுவும் ஃப்ரெண்ட்ஸில் போட்டிருக்காங்க, எனக்கு ஒன்றும் புரியல. சோப் வாங்கியாச்சு. ஸோ இங்கே வந்து நிறையா பெயிண்டிங்ஸ் இருக்குது, நம்ம எப்படி இருக்குன்னு போய் பார்க்கலாம். இது ஆக்சுவலி நீஸ் தான், நெத்தியில் இருக்க பீச் வந்து நீஸ் தான். இது ஓல்டு மார்க்கெட் பக்கத்தில். ஸோ இந்த ஊரையே பெயிண்ட் பண்ணி வைக்கிறாங்க, ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்குது. அண்ட் சம் ஃப்ரெஷ் ஃப்ளவர்ஸ். ஸோ இங்கே என்னென்னா நம்ம சந்தோஷமாக இருக்கோமோ இல்லையோ, இங்கே வந்து டாக்ஸ் எல்லாம் ரொம்ப ஹாப்பியாக இருக்குது.
எல்லா இடத்துலையுமே டாக்ஸ் அலவுட். இங்கே ஜென்ரலாகவே யூரோப்பில் அப்படி தான். ஸோ மோஸ்ட் ஆஃப் த கெஃபேஸ் ரெஸ்டாரண்ட்லாம் வந்து டாக்ஸ் ஃப்ரெண்ட்லியாக இருக்கும். அண்ட் ஈவன் பப்ளிக் டிரான்ஸ்போர்ட் வந்து டாக்ஸ் ஃப்ரெண்ட்லியாக இருக்கும். அண்ட் இந்த மாதிரி மார்க்கெட்ஸ்லாம் கூட நம்ம டாக் கொண்டு வரலாம். நான் ஏன் இதை ஸ்பெசிஃபை பண்ணி சொல்கிறேன்னா, சிங்கப்பூரில் அப்படி கிடையாது. இந்த மாதிரி பப்ளிக் பிளேஸ்க்கெல்லாம் டப்புன்னு நம்ம டாக்ஸ் கொண்டு வர முடியாது. அதுக்குன்னு அதே மாதிரி டிரான்ஸ்போர்ட்டேஷனுக்கும் பப்ளிக் டிரான்ஸ்போர்ட்லேயும் டாக்ஸ் அலவுட் கிடையாது. நான் முன்னாடியே சொல்லியிருப்பேன். அண்ட் ஓகே, நம்ம பேசிகிட்டு இருந்தது போதும். இதெல்லாம் ஃபுட்டு. ஸோ இதெல்லாம் என்ன ஃபுட்னு எனக்கு தெரியல. பட் ஆபோஜின், அப்புறம் சன்ரைட் டொமேட்டோஸ் இருக்குது, வாங்கலாம் தெரியும். அண்ட் சம் சீஸ். இங்கே ஃப்ரெஞ்ச்னாலே சீஸ் ரொம்ப ஃபேமஸ் தான். அண்ட் இதெல்லாம் பாஸ்தா சாஸ் மேலே வச்சுருக்கிறது. ஸோ சீஸ் அண்ட் பாஸ்தா சாஸ். அப்படியே ஃபுட்டு கொஞ்சம் கொஞ்சமாக வருது. நம்மளுக்கு தேவையான பொருட்கள் அதெல்லாம் சோறுங்கிறது எல்லாமே பாருங்கள். ஆப்ரிகாட் இதெல்லாம் நம்ம ஊர்லேயே கிடைக்கும். பட் இதெல்லாம் ஃப்ரெஷ் ஃபுட், ஃப்ரெஷ் இன்க்ரீடியன்ஸ் பண்ணுறது. அண்ட் க்ரோசான் ஒன்று எல்லோரும் வாங்கிட்டாங்க. அண்ட் சம் குக்கீஸ்லாம் வச்சுருக்காங்க. கொஞ்சம் கூட பயமே இல்லைங்க. இப்படி தான் நம்ம நடந்து போகும்போது காலுக்குள்ளேயே வரும். ஸோ அவ்வளோ கான்ஃபிடென்ட். இங்கே இருக்கவங்கெல்லாம் நம்மளை எதுவும் பண்ண மாட்டாங்க, நம்ம வந்தால் தள்ளி போய்ப்பாங்க அப்படிங்கிற கான்ஃபிடென்ஸில் இங்கே இருக்க பேர்ட்ஸ் எல்லாம் இருக்குது. ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக இருக்குது இங்கே இருக்கிற திங்ஸ், இன்க்ரீடியன்ஸ் எல்லாமே.